Hello friends, welcome to Fantasy with Emlan YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்க இருக்கிற 22வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செட் லூசியா கிங்ஸுக்கும் பார்படர் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் அதே மேட்ச் அதே வெனுல தான் கயானால தான் நடக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடந்தோ அதே இதுல தான் செகண்ட் மேட்சும் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ அடுத்ததா கயானா பிச்சர் போர்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஸ்விங் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த பவர் பிளேல நல்ல அவுட் ஸ்விங் இருக்கும், பவுன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் போக போக வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேலேயே 1 or 2 விக்கெட் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் டீமோட ஸ்கோர் 135 to 140+ ரன் இந்த வீக்குள்ளரே வந்து சுருட்டிடுவாங்க. ஸோ அதனால செகண்டா வந்து பேட் பண்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா வந்து இருக்கும். பவுலிங் அதனால டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயிங் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ மெனு கார்டை வந்து பார்ப்போம். மெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 44 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 18 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 25 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 149 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 226 அதாவது ஜமைக்க தலைவாஸ்தா வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் அதே டீம் தான் 79க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதுல அதிகபட்சம் 22 முறை வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150ங்கிறத அதிகமா வந்து இந்த வெளியில வந்து அடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பாரத ஹெட்விட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பார்படர் ராயல்ஸ் 13 மேட்சும் செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் பார்படர் ராயல்ஸ் வின்னிங் பொசிஷன்ல அப்பரேட்ல வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல டிஃபரன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி 99% பீப்புள் யூஸ் பண்றது பாப் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த பாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போறோம். அதுல நம்ம வின் பண்ணோம்னா நம்ம அதிக மணி வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து நம்ம போட்டி போட தேவையில்ல. ஒரு 11 பேர் கூட டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. 1 in 1. ஸோ நீங்க ஆப்பரண்ட் ஒரே ஒருத்தரோட தான் போக போறீங்க. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன தெரியும்னா ஆப்பரண்ட் யாரை பிக் பண்ணிருக்காருன்னு கூட நம்மளால பாத்துக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் ஆப்ல அவங்க கொடுத்துருக்க அந்த 5 பிளேயர்ல நீங்க மிச்சில் மார்ஸை பிக் பண்றீங்கன்னா ஆப்பரண்ட் பிப்சால்ட்ட பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நம்ம டேரக்டா வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்பரண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க யாரை பிக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன யார்கிட்ட வீக்கா இருக்காங்க நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஆப்பரண்டா நம்ம ஒரு பிளேயரை வந்து பிக் பண்ணி நம்ம இதுல ஈஸியா வந்து வின் பண்ணலாம். ஸோ நம்ம பாப் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் யாரை ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து நான் டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் யாரை ட்ரை பண்றேனோ அதே பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நான் டெலிகிராம்ல வந்து கொடுக்குறேன். இல்ல சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு TDSம் கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப்லயுமே 10% கேஷ் போனஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல மட்டும் தான் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு நண்பராக உருவாக்கப்பட்ட இந்த ஆப்ல மட்டும்தான் 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ நிறைய பேர் கிரிக்கெட் எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, வேற ஏதாச்சும் பிளேயிங் கேம் இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. இதுல வந்து லூடோவும் வந்து இருக்கு. ஸோ லூடோ கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டார்டிங் 9 ரூபாயில இருந்து நீங்க கட்டி பிளே பண்ணலாம். ஸோ லூடோ பிளே பண்ண நினைக்கிறவங்க தாராளமா போய் பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ஷன் வந்து
இருக்கும். ஸோ நம்ம ஸ்பாட்டிஸ் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வெர்ட் கோட் LGT. ஓகே, பார்த்தா ரெண்டு டீமோட பாசிட்டிவா பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். பேர்பலர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயினன் டிகாக், அல்லையன், ஆத்னாஸ், கார்ன்வால்ஸ் அண்ட் ரோமன் பவுல், டேவிட் மில்லர், ஜான்சன் ஹோல்டர், கே மகாராஜ், மஹித் தீக்ஷனா, நவீன் உல்லக் அண்ட் ஒபேக் மெக்காய். ஸோ இவங்க தான் பேர்பலர் ராயல்ஸோட ஒரு பாசிட்டிவா பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டூப்ளிஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அகிம் ஆகஸ்ட், ரோஷன் சேஸ், டிம் செஃபர்ட் இவர் தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ராஜபக்ஷ, டேவிட் வைஸ், டெக்கார்ட், அல்ஜார் ஜோசப், நூர் அகமத் அண்ட் கரிபிரிய. ஸோ இவங்க தான் வந்து செயின்ட் லூசியா கிங்ஸோட ஒரு பாசிட்டிவா பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்து ரெண்டு டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பேர்பலர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயினன் டிகாக், கார்ன்வால் அண்ட் ஜான்சன் ஹோல்டர் இவங்க மூணு பேரும் டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. குயினன் டிகாக் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட், காரணம் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. ஸோ இந்த பவர் பிளேல ரொம்ப சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணுவாருங்க. இந்த பவர் பிளேல கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பேட்டிங் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5. ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த கார்ன்வால். ஸோ கார்ன்வால்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நான் சொன்னேன், போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப லோ பர்சன்ட்ல பிக் பண்ணிருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் பிக்லயும் வந்து இருக்காரு அப்படின்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட், முக்கியமான விக்கெட் பூரா இவர் தான் வந்து எடுத்தாருன்னு சொல்லணும். ஸோ டீம் வின் பண்றதுக்கான காரணமும் இவரால் தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா இருக்கட்டும் செகண்ட் போத் இன்னிங்ஸ்மே ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. ஸோ கார்ன்வால்ஸ்ல இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்மே இருந்து. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுனுக்கு கொண்டு போயிட்டாங்க. காரணம் பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ 4 ஓவருமே ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி கொஞ்சம் டவுனுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு விக்கெட் அப்படியே எடுத்து வச்சுக்கோம். ஸோ 25+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ரன் அடிச்சாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஒரு 25. ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு கார்ன்வால்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஜான்சன் ஹோல்டர். ஸோ ஜான்சன் ஹோல்டர் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட், காரணம் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விட்டுறது நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது 2 விக்கெட்டுமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அடிச்சாலும் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 25, டீம்ல இருக்க பேட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 20. ஸோ ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நீங்க பார்த்ததா செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஷன் சேஸ், டிம் செஃபர்ட், டேவிட் வைஸ். ஸோ இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ரோஷன் சேஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் நம்ம வந்து எதிர்பார்க்கறாங்க. அண்ட் பேட்டிங் ஆட வந்தாலும் ஒரு 25+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 2 விக்கெட் 50+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 25+ ரன்னுங்கும் போது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கும் போது 1 or 2 டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இல்லை கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா வந்து இருப்பாரு. டிம் செஃபர்ட். டிம் செஃபர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது விட்டு நம்ம ஒரு 35ல இருந்து 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். காரணம் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிட்டாலும் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய அந்த 20 டீம்ல கூட 5 போது ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ண ரிஸ்கா ட்ரை பண்றவங்க கூட இவங்க ஒபேட் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டேவிட் வைஸ். ஸோ டேவிட் வைஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க.
காரணம் லாஸ்ட் சீசன் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் வந்து பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற இடத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு உங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு பார்ப்போம். அகீம் ஆகஸ்ட், ராஜபக்ஷே. ஸோ அகீம் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே வந்து பவர் பண்ணுவாருங்க. சூப்பரான பிளே வந்து பண்ணுவாரு ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப 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 வீக். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றாங்க. ஸோ பவர் பிளேலே விக்கெட் போயிட்டு ஸோ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலே விக்கெட் இழந்துட்டாரு அப்படின்னா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பவர் பிளேல 2 பேருமே நின்றுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அகீம் ஆகஸ்ட் வந்து 10ல ஒரு 15+ பார்ட்டிசிபேட் வரையும் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ராஜபக்சே ஒரு 2-3 மேட்ச் சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணிடுறாரு. அதுக்கு மேல வந்து ஏர்லயே வந்து விக்கெட் வந்து இழந்துடுறாரு. ஸோ இந்த மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ வந்து ஒரு 30+ பார்ட்டிசிபேட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அத்னாஸ். ஸோ சேம் அகீம் ஆகஸ்ட் சொன்ன மாதிரி தான் அத்னாஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே சூப்பர் நாக் வந்து பிளே பண்ணி என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாரு. பட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக். ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த அவுட் ஸ்விங் இருக்கனால ஃபாஸ்ட் பவுலரும் கொஞ்சம் இயர்லி விக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸும் வந்து டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அத்னாஸ் வந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ பார்ட்டிசிபேட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ பார்ட்டிசிபேட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது 35ல இருந்து ஒரு 40+ பார்ட்டிசிபேட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பேபர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் பவுல், நவீன் உலக், கே மகாராஜ் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. காரணம் கடைசி அந்த 5 ஒரு பேட்டிங் ஆர்டர் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது கடைசி அந்த 5ல இருந்து 6 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வரும்போது ஒரு குயிக்னாக்க ஒரு 30ல இருந்து 40+ பார்ட்டிசிபேட் வரையும் இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து ஃபேண்டஸிலையும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. மேட்சுக்கு ஒரு 40ல இருந்து 50+ ரன் வரைக்கும் கூட அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது 15ல இருந்து ஒரு 20+ ரன்னுக்குள்ளேயே வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. நவீன் உலகை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது டெத் ஓவர் ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 19 ஓவர் இல்லது 20 ஓவர் இந்த ஓவரை தான் வந்து பவுல் பண்றாரு. நடுக்க பட்சத்துல இவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டார்டிங்ல நல்ல ஸ்விங் இருக்கு, நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்குங்கிறதுக்காக நவீன் உலகிட்ட இருந்து ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம நவீன் உலக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ கேசவ் மகாராஜ் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றவங்க அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் நிமிஷமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் நிமிஷம் என்ன பொறுத்தவரைக்கும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா டிம் சிஃபர்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் கிடைக்கிற ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல கிடைக்கிற ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவரால ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா இருப்பாரு. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த பர்டிகுலர்ல போத் விக்கெட் கீப்பருக்கும் வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் அடிச்சாலும் ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்த்ததா அல்ஜாரி ஜோசப். ஸோ அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே அவுட் ஸ்விங் நல்லாவே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அல்ஜாரி ஜோசப் 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ஒரு 2 விக்கெட் ஆச்சு விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா கரிப்பிரியர். ஸோ கரிப்பிரியர் போத் ஒரு டிஃபரன்ஸ் வைக்க இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கரிப்பிரியை பொறுத்த வரைக்கும். சம்டைம்ஸ் கரிப்பிரியோட பேட்டிங் டாப் ஆர்க்கும் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் டாப் ஆர்டர் கொண்டு போயிட்டா பேட்டிங் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பேபர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகா, கார்ன்வால்ஸ், ஒபேக் மெக்காய், தீக்ஷனா, ஜான்சன், ஹோல்டர் இவங்க வந்து ஹை பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட். ஒன்னாவது கிராண்ட் லீக் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கே ஒரு சுட்டபிளா வந்து இருப்பாரு. கான்வாஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இவர் இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்ல நீங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றாங்க. ஸோ இந்த பட்சத்துல இவர் இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஜான்சன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் பேட்டிங் ஆர்ல வந்தாலும் ஒரு 20+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. தீக்ஷனா செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது மஸ்ட் ட்ரை. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது இவர் இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபேனர்ஷிப் நல்லாவே வந்து இங்கிலீஷ் வாய்ப்பு இருக்கு. பட் போத் இன்னிங்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்த ஒபேக் மெக்காய். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. காரணம் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுல் பண்றாருன்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டுப்ளிஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் சேம் ஒரே ஆப்ஷன், டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வந்துடுறாங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் பேட்டிங் ஆர்ல வந்து ஒரு 20+ ரன் வரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து ஒரு 25 வந்தாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட ஒரு 5 35, எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் 12, ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா வந்து எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காருங்க. ஸோ எல்லா மேட்ச்லயுமே பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சதுனால இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தான் அது காரணம். ஸோ லாங்ல இப்ப அந்த பவுண்டரி லைன்ஸ்ல வந்து இருக்கனால ஈஸியா வந்து கேட்ச் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருது. சேம் ஃபேப் டுப்ளிஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 16ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல நிப்பாரு, ஸ்கொயர் பவுண்டரியில் நிப்பாரு, மிடில் ஆர்டர்ல வந்து நிப்பாரு. ஸோ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் விட்டு நம்ம ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கேட்சஸ் மூலமா வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து குயிக் நாடா ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ரோஷன் சேஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 2 விக்கெட் வரையும் விட்டு நம்ம. ஓகே, அடுத்த நூர் அகமது. ஸோ நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காரு. பர்டிகுலரா இந்த வெறும் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ற காரணத்தினால செகண்டா பவுல் பண்ணும்போது இவரு வந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டாக் ரொம்ப சேஃபான ஆப்ஷனா இருப்பாரு. அண்ட் டிம் செஃபர்ட். ஸோ இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஸ் எஃபெக்டா ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. டிம் செஃபர்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சன் ஹோல்டர், ரோஷன் சேஸ் அண்ட் குயின்டன் டிகாக். மோஸ்ட்லி இந்த 3 பிளேயர் இருந்து 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் கொடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் கார்ன்வால்ஸ், ஒபேக் மெக்காய், மகிஷ் தீக்ஷனா, நூர் அகமது, கருப்பிரியர் அண்ட் நவீன் உலக். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.